இந்த பிரபஞ்சம் தானாக உருவாகியதா அல்லது ஒருவரால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதா? இந்த பிரபஞ்சத்திற்கு ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று உள்ளதா? கடவுளை நம்பக்கூடியவர்களே பகுத்தறிவுக்கு மாற்றமானவர்களா? அல்லது பகுத்தறிவு என்றாலே கடவுள் மறுப்பு கொள்கையா? சமயங்கள் என்ன சொல்கின்றது? அறிவியல் ஜீவிகள் என்ன சொல்கின்றார்கள்? விரிவா இந்த வீடியோல பார்த்துருவோம். குறுக்கே மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த அறிவியல் யுகம், இந்த டெக்னாலஜி வளர்ந்திருக்கக்கூடிய காலம், இன்னும் ஏகப்பட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த காலத்தில் ஒரு ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கிறத நம்மால் அவதானிக்க முடிகிறது. என்ன அப்படின்னா, இந்த அறிவியல் மீது நாட்டம் உள்ளவர்கள் எல்லாருமே அறிவியலை நம்பக்கூடியவர்கள் தான். அறிவியலை மறுக்கக்கூடியவர்கள் எவரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அறிவியல் மட்டும்தான் எல்லாம், அறிவியலை தாண்டி ஒன்றும் இல்லை. எதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அதுதான் உண்மை. நம்ம கண்டுபிடிக்காததெல்லாம் நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை. அதனால கடவுள் இருக்கிறத இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. அப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், நம்பலாம். கண்டுபிடிக்கல, அதனால நம்ப தேவையில்லை அப்படின்னு அறிவியலை நம்பக்கூடியவர்கள் எல்லாமே, சயின்ஸ் அப்படின்னாலே கடவுள் மறுப்பு, கடவுளை நம்புபவர்கள் எல்லாம் பகுத்தறிவாதிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை, ஒரு சித்தரிப்பை செய்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் யார் அப்படின்னா, சயின்ஸ் மேலே நாட்டம் உள்ளவர்கள், அதாவது சயின்ஸை படித்தவங்க, ஸ்பேஸை பற்றி, காஸ்மாலஜியை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க, பொதுமக்களாக இருக்கிறாங்க, அல்லது அந்த துறையில் ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்ற மக்களாகவும் இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய சயின்டிஸ்ட், மிகப்பெரிய காஸ்மாலஜிஸ்ட், மேத்தமெட்டிஷியன், பிசிசிஸ்டாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவுஜீவிகள் அப்படின்னு உலகம் ஏற்றுக்கொண்ட அந்த அறிவுஜீவிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து பார்க்குறோம். அதில் முதல் வரிசையா யாரை பார்க்குறோம் அப்படின்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். சயின்ஸ் வித்தவுட் ரிலீஜியன் இஸ் அ லேம். சமயங்கள் இல்லாத அறிவியல் நொண்டிக்கு சமம். ரிலீஜியன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் அ பிளைண்ட். அறிவியல் இல்லாத மத கோட்பாடுகள் குருட்டுத்தனமானவை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ அறிவியலையும் சமயத்தையும் மத கோட்பாடுகளையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய இடத்துல ஐன்ஸ்டீன் தன்னை தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய சொந்த கடவுள் கோட்பாடு கொள்கையா எதை வச்சிருக்கிறார் அப்படின்னா, அவர் ஆத்தியிஸ்ட் கிடையாது. அவர் தன்னை ஒரு அகோனிஸ்டா வெளிப்படுத்தி கொண்டார். அகோனிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கடவுளை பற்றி நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படையில, அதனால அதை நம்ம முழுமையா மறுக்க முடியாது. அதே நேரத்தில் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்ப ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை மறுக்கவும் இல்லை. அந்த அறிவு நமக்கு இதுவரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் அகோனிஸ்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கொள்கையை தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கொண்டிருந்தார். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டன்ல மிகப்பெரிய பிலாசபரா, தத்துவவாதியா இருந்த பிரான்சிஸ் பேக்கன் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் அறிவியலை அரைகுறை அறிவோடு பார்க்கிறார்களோ அவர்களுடைய முடிவு குழப்பத்திலும் கடவுள் மறுப்பிலும் கொண்டு போய் விடும். அதே நேரத்தில் யார் அறிவியலை முழுமையாக ஆராய்கிறார்களோ அவர்களுடைய முடிவு கடவுள் நம்பிக்கையில், த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் இருப்பை உறுதி செய்யக்கூடிய இடத்தில் கொண்டு போய் விடும் அப்படின்னு பிரான்சிஸ் பேக்கன் சொல்றாரு. தற்கால உலகத்தில் மிகப்பெரிய சயின்டிஸ்டா பார்க்கப்பட்ட ஸ்டீஃபன் ஹாக்கிங் கடந்த 2018 தான் அவர் இறந்து போனாரு. அவருடைய கடவுள் கொள்கையா எதை வைக்கிறார் அப்படின்னா, எனக்கு தனிப்பட்ட முறையில் கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆனால் நான் சொல்வதை வைத்து இதை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தமும் இல்லை. இப்போது இருக்கக்கூடிய இந்த அறிவியல், இந்த டெக்னாலஜி வச்சு கடவுள் இருப்பதை உறுதி செய்ய முடியவில்லை. ஆனால் கடவுளை பற்றிய ஒரு அறிவை என்னுடைய கணிப்பின்படி 2100, இப்போ 2024 25 நம்ம இருக்கிறோம். 2100 ஒரு 75 வருஷம் இருக்குது. ஒரு குத்து மதிப்பா 2100க்குள்ள கடவுளை பற்றிய ஒரு உண்மையை இந்த உலகம் அறிந்திருக்க கூடும் அப்படின்னு அவருடைய சொந்த கோட்பாடை முன்வைக்கிறார். இப்படியாக பார்த்தோம் அப்படின்னா, சயின்டிஸ்ட்லயே, அறிவியல் ஜீவிகள்லயே கடவுள் மறுப்பவர்களும் இருக்கிறார்கள், கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டவர்களும் இருக்கிறார்கள். நம் இல்லை அப்படின்னு சொல்லல. முழுக்க முழுக்க ஆத்திகவாதிகளா, சமயங்களிலே முழுக்க ஈடுபடுத்தி கொண்டவர்களாய், ஒரு ஆன்மீகவாதிகளா அவர்களும் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்ல இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி அகோனிஸ்டுகளும் இருக்கிறாங்க. கடவுளை பற்றிய உண்மையை நமக்கு தெரியல, இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கப்படவில்லை, ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு எந்த பக்கமும் சாயாம ஒரு நடுநிலையில வச்சுக்கக்கூடிய சயின்டிஸ்டும் இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் இந்த அறிவியலுடைய அந்த தொடக்கம், இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடக்கம் எது அப்படின்னு பார்த்தா, எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு கோட்பாடு பிக் பேங் தியரி, பெருவெடிப்பு தேரி அப்படின்னு தான் அறிவியல் கோட்பாடுகள் இதனால் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்குது. இப்படி இந்த பிக் பேங், இந்த பெருவெடிப்பின் மூலமாக தான் இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் உருவாகியது. 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பால் இந்த
பெருவெடிப்பு வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து முன்வைக்கிறாங்க. இதே பிக் பேங் தியரியை வந்து சமயங்கள்கிட்ட நம்ம வந்து கேட்டு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய பரிபாடல்ல பார்த்தோம் அப்படின்னா, பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கு ஒலி அனலும் பெருகிய புனலொடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறை கடல் ஏழும் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ற எம்பெருமான் அரங்க மாநகர் அமைந்தானே அப்படின்னு வந்து பெரியாழ்வார் பரிபாடல்ல வந்து குறிப்பிடுகிறார். இதனுடைய சுருக்கமான விளக்கம் என்ன பார்த்து அப்படின்னா, இந்த அண்ட சராசரம் மொத்தமும் ஒரே நிலையில இருந்துச்சு. அதன் பிறகு எல்லாம் பிண்டமாய் வந்து பிரிந்தன. அப்படி பிரிந்து ஒளி உண்டாகிச்சு. அதன் மூலம் நேரம் உண்டாகிச்சு, காலங்கள் உண்டாகிச்சு, நட்சத்திரங்கள் உண்டாகிச்சு. நட்சத்திரத்தின் மூலம் இந்த உலகங்கள் உண்டாகிச்சு. இந்த உலகத்திலே நீர் உண்டாகிச்சு, மலைகள் உண்டாகிச்சு. இப்படி எல்லாவற்றையும் உருவாக்கிய அந்த பரம்பொருள் எல்லாவற்றிலும் நிலை கொண்டு தன்னை அமர்த்தி கொண்டான் அப்படிங்கிற இதே பிக் பேங், இந்த பெருவெடிப்பு தியரிக்கு ஒத்த கருத்தை வந்து பரிபாடல்ல பெரியாழ்வார் சுமார் 2300 வருஷத்திற்கு முன்னாடியே முன் வச்சிருக்கிறார். அதே மாதிரி திருக்குறான்ல பார்த்தோம் அப்படின்னா 23வது அத்தியாயம் 30வது வசனத்துல நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் இணைந்திருந்தன என்பதையும் இவற்றை நாமே பிரித்தமைத்தோம் என்பதையும் உயிருள்ள ஒவ்வொன்றையும் நாம் தண்ணீரிலிருந்து படைத்தோம் என்பதையும் கடவுளை மறுப்பவர்கள் பார்க்கவில்லையா, இவற்றை பார்த்தும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லையா அப்படிங்கிற ஒரு வசனத்தை, ஒரு கேள்வியை எழுப்பும் விதத்துல வந்து இந்த திருக்குறான் வசனமும் வந்து வருது. அடுத்த வசனமா 33வது வசனத்துல வந்து இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான், வானில் தத்தமதற்குரிய வட்டவரைக்குள் ஒவ்வொன்றும் அது நீந்துகின்றன. அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஆர்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கு இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புவியீர்ப்பு சக்தியின் அடிப்படையில் அந்த நீள்வட்டத்தில் அந்த ஆர்பிட்டில் அது தத்தமது பகுதியில் நீந்துகின்றன அப்படிங்கிற கருத்தை வந்து இந்த திருக்குறான் வசனம் வந்து சொல்கிறது. அப்போ எந்த டெக்னாலஜி இல்லாமல் இதை பற்றிய அறிவுகள் இந்த பிக் பேங்குக்கு ஒத்த கருத்துக்களை எப்படி அவர்களால் சொல்ல முடிந்தது? இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா விஞ்ஞானமே தேவையில்லை, அறிவியலே கூடாது அப்படின்னு சொல்வது எப்படி வந்து குருட்டுத்தனமோ, அதே போல கடவுள் நம்பிக்கையே கூடாது, கடவுளை நம்புபவர்களே பகுத்தறிவற்றவர்கள் அப்படின்னு சொல்வதும் நொண்டிக்கு சம்பந்தமான நிலை அப்படின்னு நம்ம சொல்லல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை வந்து முன் வச்சிருக்கிறார். அதனால அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் கோட்பாடுகளையும் கடவுள் நம்பிக்கை கொள்கையும் ஒரு சரிசமமான ஒரு நிலையில, நடுநிலையான ஒரு நிலையில வச்சு நம்ம அணுகும்போது இன்னும் மேலும் மேலும் சுவாரஸ்யங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இது போன்ற அறிவியலையும் ஆன்மீகத்தையும் சரிசமமா வச்சு ரெண்டு கருத்தும் என்ன சொல்கிறது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. கொர்க்கை மீடியா.